இன்றைக்கி நான் வந்து தயிர் சாதம் தான் செய்ய போகிறேன். ஏன்னா வெயிலுக்கு எல்லா குழம்பும் செய்து சாப்பிட்டு பார்த்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக தயிர் சாதம் சாப்பிட்லேமேன்ட்டு சாதம் வடிக்க போகிறேன். எப்போயுமே தயிர் சாதம் பண்ணுறதா இருந்தால் நான் வந்து சாதம் வடிக்க தான் செய்வேன். அப்போ தான் அந்த வடித்த தண்ணியும் போட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன், கொதிக்கட்டும். அரிசி கழுவி வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமைனா சாம்பார் தான் செய்யணுன்ட்டு ஒரு சாஸ்திரம் இருக்குது. ஆனாலும் நான் வந்து சாம்பார் செய்யலை. அதுக்கு பதில் நான் வந்து துவரம்பருப்பு 2 துவரம்பருப்பு எடுத்து இந்த மாதிரி கொதிக்க தண்ணியில் போட்டேன். ஏன்னா துவரம்பருப்பு யூஸ் பண்ணி சாம்பார் தான் செய்யணுன்னுவாங்க. அதனால் சாம்பார் செய்யாத பட்சத்தில் நம்ம வந்து சாப்பாடு வேகும்போது ஒரு 2 துவரம்பருப்பு, ஒரு 4 துவரம்பருப்பு, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு துவரம்பருப்பு போட்டால் சாம்பார் செய்கிறதுக்கு ஈக்குவல் ஆகிடுது. ஏன்னா வெள்ளிக்கிழமைனா சாம்பார் தான் செய்யணுமா, கார குழம்போ மற்ற எதுவும் செய்யக்கூடாது. நம்ம எப்போவுமே அது செய்துட்டோம் அப்படின்னா அது துவரம்பருப்பு கொஞ்சம் இதில் போட்டுக்கிடலாம். இப்போ வடித்த தண்ணி வச்சு தான் நம்ம இது செய்யணும், தயிர் சாதம். இதை நல்லா குழைய வேக விட்டுக்கிடணும். நல்லா குழைய வேகட்டும். என்ன பண்ண போகிறேன்னா பச்சை மிளகா வறுத்துக்க போகிறேன் எண்ணெயில் உப்பு போட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு வந்து வேகிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு பச்சை மிளகா ஃப்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். பச்சை மிளகா ஃப்ரை பண்ண போகிறேன். எப்படி ஃப்ரை பண்ணலான்றதை பார்ப்போம். நான் வந்து பச்சை மிளகா வறுத்துக்க போகிறேன். எனக்கு வந்து பச்சை மிளகா தான் ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி வறுத்துக்க போகிறேன்னு பாருங்கள். எண்ணெயில் பச்சை மிளகாவை போட்டு வறுத்து தயிர் சாப்பாட்டுக்கு அதை ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். நல்லா பாருங்க, இந்த பச்சை மிளகாவை நான் வந்து சாதம் போட்டுக்க போகிறேன். சாதம் பொங்குது, சால்ட்டை போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்க போகிறேன். இதில் தயிர் ஓகேவா? தயிர் ஊற்றிட்டேன்னா அடுத்தது இந்த தயிரும் உப்பும் இது மாதிரி நம்ம எவ்வளோ வேணுமோ. இது நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் தயிர் சாப்பாட்டுக்கு. அதனால் எனக்கு மட்டும் லஞ்சுக்கு 3 மிளகா போதும். அதோட உருளைக்கிழங்கு வேறு பண்ணுறேன். அதனால் இப்போ நிறைய பேருக்கு இது வேணும்னா அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நிறைய செய்தால் வேஸ்ட் ஆகிடும். இது தயிரும் பச்சை மிளகாவும் உப்பும் தான். நல்லா ஊறட்டும். நான் அதுக்குள்ளே இப்போ வந்து சாதம் வெந்துருச்சான்னு பார்க்குறேன். நல்லா குழைய வேகணும். இந்த வேகவே இல்லை, நல்லா குழைய வேகணும். நான் அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு செய்துக்கலான்னு பார்க்குறேன். இந்த உருளைக்கிழங்கு நல்லா தயிர் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷு. உருளைக்கிழங்குக்கு அடுப்பில் கடாயை வச்சுக்கிறேன். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் மூடியை திறக்காமலே எண்ணெய் ஊற்றணும். எப்படி எண்ணெய் ஊற்றும்? எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சோம்பு போட்டுக்க போகிறேன் உருளைக்கிழங்குக்கு. சாதம் நல்லா சோம்பு போட்டுக்கிட்டேன். சாதத்தை அப்பப்போ நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிறோம். தண்ணி கொஞ்சம் நிறைய வச்சா தான் வடிகஞ்சி வரும். வடிகஞ்சி வச்சு தான் தயிர் சாதம் செய்யும்போது நல்லாயிருக்கும். வடிகஞ்சி வச்சு தான் செய்யணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். ஏன்னா குழன்னு இருக்கணும் சாதம். அப்புறம் தயிர் சாதம் நல்லா இருக்கும். இதுக்கு வெங்காயம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். தக்காளி போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுக்க உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். வேகட்டும். தயிர் வேறு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கணும். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடலாம். காரம் போதும் நினைக்கிறேன். மசாலா உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். நான் சும்மா பொடி மசாலா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
உருளைக்கிழங்கு ஆயிடுச்சு. தயிர் வந்து தாளிக்க வேண்டியதுதான். தயிர் ஆனவுடனே பச்சை மிளகாவை வறுத்து எடுக்கணும். இந்த உருளைக்கிழங்கு வேகணும். சாதத்தை வந்து தயிர் சாதம் கலரணும். நல்லா வேகணும். அரிசி குழணும். வெந்துருச்சு, குழைய வெந்திருக்கு. இப்போ நான் வந்து இதை வடிக்க போகிறேன். வடிக்கலான்னு பார்க்குறேன். இந்த பக்கத்தில் வச்சு வடிக்கிறதுக்கு எப்பவுமே இந்த இதை தூக்கி இந்த வச்சிடலாம். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குல கொஞ்சம் கல் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வெந்துச்சுன்னா இனிமேல் தயிர் சாதம் பண்ண வேண்டியது. சாதத்தை வடிச்சிட்டு தயிர் சாதம். இப்போ நான் சாதம் வடிக்க போகிறேன். எப்படி வடிக்கணுன்றதை சொல்கிறேன். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நான் வந்து இட்லி சட்டி தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தை நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு இப்படி வடிச்சுட்டு நம்ம பிடிச்சிக்கிட்டே நிற்க முடியாது. அதனால் நம்ம ஒரு டம்ளரை இப்படி வச்சுக்கிடலாம். இதை பாருங்க. இப்போ நான் அந்த டம்ளரை இதில் அமுக்கி இப்படி வச்சிடுறேன். இதை பாருங்க, டம்ளர் வச்சுட்டேன். இப்படி வச்சா நம்ம பிடிக்கவே தேவையில்லை. அப்படியே சாதம் நல்லா வடியும். இப்போ இந்த வடி கஞ்சி வச்சு தான் நம்ம தயிர் சாதம் செய்யணும். உருளைக்கிழங்கு ஆயிடுச்சா பார்க்குறேன். இப்போ சாதம் நல்லா வடிட்டோம். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். சாதம் வடித்தோடனே தயிர் சாதத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு, தயிர் சாதத்துக்கு என்ன இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இந்த ஒரு பாக்கெட் தயிரை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சு வைக்கிறேன். மிக்ஸி ஜாரில் அடிச்சு வைக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு. இந்த தயிரை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இதோட நான் வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு அடிச்சு எடுத்துக்கிறேன். அப்படியா? இங்கே வரேன். வந்து இந்த வெறும் தயிர் மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கலை. கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் அதோட சீரகமும் கொஞ்சம் போட்டு அடிச்சுக்கிறேன். சீரகம், கொத்தமல்லி தழையும் சீரகத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் தயிரை நல்லா அடிச்சுக்கலாம். அதோட கொஞ்சம் கல்லுப்பும் போட்டுக்கிறேன். கல்லுப்பும் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 பச்சை மிளகாவையும் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். சாதம் வடிஞ்சிச்சு, போதும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை எடுத்துருவோம். இப்போ இவ்வளோ கஞ்சி தண்ணி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். சாதம் நல்லா குழைய வந்துருக்கு. உருளைக்கிழங்கு ஆகிடுச்சு. நான் வந்து கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த கடாயில் தான் நான் வந்து தயிர் சாதம் கிளற போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதெல்லாம் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அடுத்தது வந்து இந்த தயிர் சாதத்துக்கு கூட இந்த மாதுளம்பழம், திராட்சைப்பழம் போடுறவங்க போட்டுக்கோங்க. நான் வந்து அதெல்லாம் போடவே இல்லை. இப்போ உருளைக்கிழங்கு ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுருக்குறேன் கொஞ்சமாக. அப்போ தான் உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக கலராக தெரியும். அப்புறமா இதில் வந்து நான் இது வச்சுருக்கேன், சில்லி சாஸ். அந்த சில்லி சாஸையும் கொஞ்சம் போட்டுக்கும். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். உருளைக்கிழங்குக்கு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இதையும் போட்டு சில்லி சாஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். அடுத்தது எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை ரெடி பண்ணுவோம். தயிர் சாதம். இது கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிறனால தான் நான் கொஞ்சம் காரம் சேர்க்குறேன். உப்பு அதிகமானா கொஞ்சம் காரம் சேர்த்துடுவேன். அப்போ உப்பு அதிகம் தெரியாது. ஆயிடுச்சு. இதில் எண்ணெய் ஊற்றலாம். தயிர் சாதத்துக்கு ரெடி பண்ணலாம். நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு போட்டுட்டேன்.
உளுந்தம் பருப்பு தான் போடணும். உளுந்தம் பருப்பு கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு, கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தான் சாப்பிட நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் பொடியிட்டோம். கடுகு உளுந்தம் பருப்பு பொடிஞ்சிச்சு. நான் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அடுத்தது பெருங்காயத்து இதெல்லாம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இஞ்சி வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் பெருசாகவே பண்ணிக்கிறேன். இப்போ நான் அடித்து வச்ச தயிர் அதை ஊற்றிக்கிறேன். இதிலே உப்பு இருக்குது, பச்சை மிளகா எல்லாம் அடித்து போட்டாச்சு. இப்போ நான் வேக வச்ச சாப்பாடை இதில் போட்டுக்கிறேன். நான் வேக வச்ச சாப்பாடை போட்டுக்கிறேன். இன்னைக்கு தயிர் சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஸ்மாஷ் பண்ணணும் நல்லா. கரண்டியை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். நல்லா இப்படி அமுக்கி விடணும். அப்போ தான் தயிர் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நல்லா அமுக்கி விட்டேன்னா நல்லா குழையாக இருக்கவா. இப்படி ஸ்மாஷ் பண்ணி விடும்போது நல்லா தயிர் சாதம் குழையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து வடிகஞ்சி ஊற்றி போகிறேன். வடிகஞ்சியை நான் இவ்வளோ ஊற்றிக்க போகிறேன். வடிகஞ்சி ஊற்றிக்க போகிறேன். கொஞ்ச நேரத்தில் கெட்டிமான ஆகிடும். அடுத்தது கொஞ்சமாக நான் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ தயிர் சாதம் இருக்கு பாருங்கள். சுவையான தயிர் சாதம் தயாராகிடுச்சு. இப்போ இதில் உப்பு மட்டும் பார்ப்போம். கொஞ்சமாக சால்ட் போட்டால் போதும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், தயிர் சாதம் உருளைக்கிழங்கு ஆயிடுச்சா. இன்னைக்கு லஞ்சு தான். பழம்லாம் போடணும் கூட போட்டுக்கலாம். சுவையான தயிர் சாதம். இப்போ நான் வந்து பச்சை மிளகா வறுத்துக்க போகிறேன். எனக்கு வந்து பச்சை மிளகா தான் பிடிக்கும். இப்போ நான் வந்து இந்த பாத்திரத்துலேயே போட்டுக்க போகிறேன் தயிர் சாப்பாட்டை. தயிர் சாதம் தயாராகிடுச்சா. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், பச்சை மிளகா வறுத்துக்க போகிறேன். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். கடாய் சூடாகட்டும். எண்ணெய் அதில் ஆல்ரெடி இருக்குது. அந்த எண்ணெயிலே பச்சை மிளகா வறுத்துக்கணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் வந்து இந்த பச்சை மிளகாவை வறுத்துக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தயிர் சாப்பாட்டுக்கு இந்த பச்சை மிளகா தான் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்துட்டு இதை கீறிக்கிடணும். சும்மா கீறிட்டு உப்பும் காஞ்ச இது தயிரும் மட்டுமே நல்ல எண்ணெயில் வறுத்து தயிர் சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வறுக்கலாம். டேஸ்ட்டு இப்போ வந்து இன்றைக்கி லன்ச் என்னென்னு பார்ப்போமா. நான் வந்து டேஸ்ட்டு பார்க்க போகிறேன். இது வறுத்தது போதும், ரெடி ஆகிடுச்சு. பச்சை மிளகா வறுத்தது
தயிர் சாதம், உருளைக்கிழங்கு, வறுத்த பச்சை மிளகா. எப்படி இருக்குது பார்ப்போமா? செம்ம டேஸ்ட்டு. உருளைக்கிழங்கு வச்சு அப்படி பச்சை மிளகாயும் கொஞ்சம் பிச்சுட்டு இதோட வச்சு பெனஞ்சு செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் அது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.